அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி ரெயின்போ FM 101.4. நேரம் 3:03 ஆகிட்டிருக்கு. இப்போ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிறுநீரக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் டி பிரியா அவர்களோட தான் நம்ம நேர்காணலில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. வணக்கம். ஓகே, டாக்டர்கிட்ட சிறுநீரக நோய் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி தாராளமாக ஃபோன் எடுங்க. 044225205554. அதே மாதிரி இன்னொரு நம்பரும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 044228600038. இந்த 2 எண்கள்லையுமே நீங்கள் டாக்டரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அது சம்மந்தமான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறுநீரக புற்றுநோய்க்கான அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வாரம்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வாரத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆல் இண்டியா ரேடியோவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேர்ல்ட் கிட்னி கேன்சர் டே we are going to celebrate on June 19th அன்றைக்கி, தட் இஸ் கம்மிங் ஆன் Thursday. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம கிட்னி கேன்சர், கிட்னியில் வர புற்றுநோய் பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பேச போகிறோம். அண்ட் நேர்களுக்கு என்ன டவுட்ஸ் அது ரிலேட்டட், இல்லை ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, டயக்னோஸ்ட் வித் கிட்னி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு யூ கேன் கால் மீ இன் தி ஷோ. அண்ட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ சிறுநீரகம் நோய் அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் வருது. ஸோ இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் தான் ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ பட் இந்த சிறுநீரகம் சின்ன குழந்தைங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஏன் இந்த நோய் மட்டும் பர்டிகுலராக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு வருது? அதுக்கு வேரியஸ் காசஸ் இருக்குங்க. இப்போது பீடியாட்ரிக் ஏஜ் குரூப், அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வர சிறுநீரக பிரச்சனை பார்த்திங்கன்னா நெஃப்ராட்டிக் சின்ரோம், நெஃப்ரைட்டிக் சின்ரோம், அந்த மாதிரியான கிட்னி பிரச்சனைகள் ஏதாவது வரும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் அந்த மாதிரி வரும். ஸோ அது கொஞ்சம் அன்காமன் தான். பட் ஆனால் புற்றுநோய் அப்படின்றது பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் இட்ஸ் வெரி ரேர் தான். ஸோ வராதுன்னு கிடையாது. பட் புற்றுநோய் அப்படின்றது சிறு வயதில் வருது. இட் இஸ் அ ரேர் டியூமர். பட் அடல்ட்ஸ்லேயும் இட் இஸ் வெரி அன்காமன் தான். ஸோ ப்ரெவலன்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ஜென்ரல் பாப்புலேஷன் பொதுவாக மக்கள் தொகையில் இருக்கும்போது அதில் பர்சன்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10% அவங்களுக்கு தான் கிட்னி புற்றுநோய் அப்படின்றது பெரிய வயதில் வர்றது காமனாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கிட்னியில் புற்றுநோய் சொன்னீங்க இல்லையா? ஸோ அது பர்டிகுலராக இந்த ஏதாவது ஒரு நோய் இருக்கணும். ஆக்சுவலி இந்த நோய் வரணும்னா அவங்களுக்கு இந்த நோய் இருந்தால் இது வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ மெயின் காசஸ் பார்த்திங்கன்னா கிட்னியில் வர புற்றுநோயோட மெயின் காசஸ் ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், ஒபிசிட்டி, அதிகம் வெயிட் உள்ளவர்கள், அப்புறம் பிபி ஹையாக இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த 3 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் கிட்னியில் சம்மந்தப்பட்ட புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஹையராக இருக்கும் இந்த பாப்புலேஷன் இவங்க இருக்கிறது. அது தவிர பார்த்திங்கன்னா ஃபெமிலியல் காசஸ், அதாவது ஃபேமிலிஸில் ரன் ஆகும். ஸோ ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால யூ கேன் கெட் கிட்னி கேன்சர். இன்னொரு ரீசன்னா தான் ஹெரிடிட்ரி. ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால் வர கிட்னி கேன்சர், மற்ற கேன்சரோட சம்மந்தப்பட்ட கிட்னி கேன்சர் இல்லாமல் மற்ற உறுப்புகளையும் கேன்சர் வரதுக்கான அந்த ஹெரிடிட்ரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால அப்படியுமே கிட்னி புற்றுநோய் வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஓகே டாக்டர், இன்னொரு மெயினான கொஸ்டின். கிட்னி 2 கிட்னி இருக்குது இல்லையா? ரைட் அண்ட் லெஃப்ட் 2 கிட்னி சொல்லுவோம். ஸோ கேன்சர் இப்போ 2 கிட்னியுமே அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை பர்டிகுலராக அந்த ஒரு கிட்னி அந்த மாதிரியா? ரைட். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒன் சைடு அஃபெக்ட் ஆகிறது தான் மோஸ்ட் காமன். பைலாட்ரலும் வரலாம், வராது அப்படின்னு கிடையாது. ஸோ பைலாட்ரலும் வர அதில் ஃபெமிலியல் காசஸ், அதாவது ஜெனட்டிக் காசஸ், ஹெரிடிட்ரி காசஸ், இவங்களுக்கு ஃபேமிலிஸில் ஏற்கனவே இருக்குது அவங்களுக்கெலாம் பைலாட்ரல் வரத்துக்கான சான்சஸும் இருக்குது. அல்லது ஏற்கனவே புற்றுநோய் ஒரு பக்கம் வந்திருக்கு, கொஞ்சம் நாளுக்கு பிறகு ஆப்போசிட் சைடுமே வரத்துக்கான சான்சஸும் கொஞ்சம் நிறையவும் இருக்குது.
ஓகே. இது வந்து இயர்லியாகவே அந்த சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா டாக்டர்? அதாவது கிட்னியில் வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெரியுமா, இல்லை ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிய வருமா? ஸோ சிம்டம்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எப்படி கிட்னி கேன்சரோட சிம்டம்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா, யூஸ்வலி அவங்களுக்கு வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு blood in urine, அது ஹெமச்சூரியான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு சிம்டமாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பெயின் இருக்கும், எந்த சைடு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த சைடு வந்துட்டு வயிற்று வலி இருக்கும். இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம வேறு எதுக்காவது டெஸ்ட்டு பண்ணும்போது, இல்லை சிடி ஸ்கேனோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதாவது எடுக்கும்பொழுது அப்பொழுது வந்துட்டு கிட்னி கேன்சர் வந்து இன்சிடென்டலி டிடெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எதுக்காவது டெஸ்ட் பண்ண போகும்பொழுது அப்போ வந்து கிட்னிலையுமே வந்து கட்டி இருக்குன்னு அப்படின்றது கூட நமக்கு தெரிய வரும். ஸோ அது இன்சிடென்ட்லி டிடெக்டட். ஸோ அது பேஷண்ட் வந்து சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு எதுக்காவது டெஸ்ட் பண்ணும்போது அப்போ டிடெக்ட் ஆகிறது வந்துட்டு அவங்களுக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். பட் பொதுவாக சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இட் வில் பி பெயின் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், யூரினில் ரத்தப்போக்கு இருக்கலாம். ஸோ அது ஒரு ரீசன். ஓகே டாக்டர், ஒரு நேர் வந்து லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், ராஜகோபால் பேசுகிறேன் சென்னையிலிருந்து. வணக்கம் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. இது ஆக்சுவலாக ரெண்டு கிட்னி இருக்கு சொன்னீங்க. ஒரு கிட்னியில கேன்சர் வந்ததுன்னா அந்த கிட்னியை எடுத்துட்டு இன்னும் ஒரு கிட்னியில சர்வைவ் பண்ண முடியாதா? உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார், எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க சார். சரி மேடம், ஓகே சொல்லுங்க. சீக்கிரமா ஆஃப் பண்ணீங்கன்னா டாக்டர் உங்களுக்கான விளக்கத்தை சொல்லிடுவாங்க. என்ன மேடம்? ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஓகே டாக்டர், உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சது இல்லையா? எஸ். இல்ல, ரெண்டு கிட்னியில ஒரு கிட்னியில தான் கேன்சர் வருது வச்சுக்கோங்க. எஸ் சார். கிட்னி எடுத்துட்டு இன்னும் ஒரு கிட்னியில சர்வை பண்ண முடியாதான்னு கேட்குறேன். எஸ் சார். ஸோ இது எப்படின்னாக்கா, ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு புற்றுநோய் அப்படின்னு வருது, கிட்னியில் புற்றுநோய் வருதுன்னு அப்படின்னாக்கா நம்ம யூஸ்வலாக வந்துட்டு சர்ஜரிக்கு முன்னாடி இவாலுவேட் பண்ணுவோம். ஆப்போசிட் சைட் கிட்னி எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு முதலையே நம்ம வந்து அசஸ் பண்ணிவிடுவோம். இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு கிட்னி பிரச்சனை இருக்குது, இல்லைனா வந்துட்டு மெடிக்கல் ரீசன்ஸ்னால சுகர் பிபி ஹையாக இருக்குது, அதனால கிட்னி பாதிப்பு வருது, மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால கிட்னி பாதிப்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து சர்ஜரிக்கு முன்னாடி ப்ரீ ஆப்ரேட்டிவாகவே நம்ம வந்துட்டு கிட்னியோட ஃபங்க்ஷன் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சர்ஜரிக்கு எடுப்போம். ஸோ அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா தே கேன் ஸ்டில் சர்வைவ் வித் ஒன் கிட்னி. ஓகே, இது எத்தனை வருஷம் வரையும் சர்வை பண்ணலாம் ஒரு கிட்னியை வச்சு? தட் டிபெண்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்வைவல் ரேட், ஸோ ஒரு 5 years சர்வைவல் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் 70 to 80%. கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு அப்படின்னு வர்றது சர்வைவல் ரேட் வந்துட்டு இட்ஸ் டெஃபினெட்லி லோவர் தேன் தட், சம்வேர் அரவுண்ட் 30 to 40% வரும். ஓகே டாக்டர், அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? வேலூர்ல இருந்து செல்வகணேசன் பேசுறேன் மேடம். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். டாக்டர் கிட்ட சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். மேடம், எங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது. ஓகே. அதெல்லாம் மாத்திரை சாப்பிட்றோம் மேடம், அதனால கிட்னி எதனா பாதிக்குங்களா? மாத்திரை நிறைய சாப்பிட்டா கிட்னி பாதிக்கின்றாங்க. ஹார்ட் பேஷண்ட்டும் மேடம், நாங்கள் அதுக்கும் மாத்திரை சாப்பிட்றோம். ஓகே சார். ஒரு நாளைக்கு 10 மாத்திரை சாப்பிட்றோம் மேடம். ஓகே சார். எங்களுக்கு 64 வயசு ஆகுது. ஓகே சார். அதனால கிட்னி பிபி மாத்திரை எல்லாம் சாப்பிட்றதுனால கிட்னி டேமேஜ் ஆகுங்களா? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஷூர். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சுகர்னால பிபி ஹையாக இருக்கனால அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், சுகர் கட்டுப்பாட்டில் இல்லை, பிபி கட்டுப்பாட்டில் இல்லை, இந்த மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹை. ரீனல் ஃபெயிலியர், அதாவது கிட்னி முழுமையாக செயல்படாமல் ஒரு நிலைமை வரலாம். பட் டேப்லெட்ஸ் இருக்கிறதுனால கிட்னிக்கு சுகருக்கு ரிலேட்டட் டேப்லெட்ஸ், பிபிக்கு ரிலேட்டடான டேப்லெட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுனால அதனால வந்துட்டு கிட்னி பாதிப்பு அப்படின்றது வந்துட்டு
பெரும்பாலும் அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டேப்லெட்ஸும் சூஸ் பண்ணியும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் ஆனால் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் மட்டும்தான் டயபிட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் அன்கண்ட்ரோல் இருந்தால் கண்டிப்பாக கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். ஓகே டாக்டர், அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கண்ணகி பேசுறேன் மேடம், பெரம்பூர்ல இருந்து. ஓகே கண்ணகி மேம், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னில உப்பு போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் மேடம். ஓகே. கிட்னில இது யூரின் போகும்போது ஸ்மெல் அதிகமா வருது. கொஞ்சம் அவசரமா போறதுக்கு முன்னாடி அவசரமா வந்துச்சுன்னா கூட துணியில பட்டுச்சுன்னா வரவழன்னு இருக்கு மேடம். அது எதனால மேடம்? எதுனா பாதிப்பு எதுனா வருமா? அதான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா? ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி இல்ல. ஓகே, அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது என்ன சொன்னாங்க டாக்டர் உங்ககிட்ட? அது கிட்னில உப்பு பூத்துருந்ததுன்னு சொன்னாங்க. டயலிஸ் பண்ணாங்க. டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகே டாக்டர். முடிஞ்சிச்சு, எல்லாம் டயலிஸ்ல முடிஞ்சிச்சு. ஓகேம்மா, இப்போது நீங்கள் சொல்கிறது அதாவது யூரின் போகும்பொழுது வந்துட்டு உங்களுக்கு வாடை வருதுன்னு அப்படின்னாக்கா ஒன்று யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு நம்ம யூரின் டெஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் டயாலிசிஸ் அப்படின்னு இருக்கீங்கன்னா அது நீங்கள் வந்துட்டு இது ரிலேட்டடாக வந்துட்டு பெட்டர் நீங்கள் யார் இந்த நெஃப்ராலஜிஸ்ட் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்களோ அவங்க கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டயாலிசிஸில் இருக்கீங்க அப்படின்னால இப்போ மறுபடியும் கிட்னி ரிலேட்டட் பிரச்சனை அப்படின்னாக்கா அது வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. அந்த டாக்டரே கன்சல்ட் பண்ணலாம். ஆமாம்மா, பெட்டர். ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் பற்றி ஒரு டாபிக் நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஹோல் கிட்னியுமே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ கிட்னியில் கேன்சர் வந்துச்சுன்னா ஸோ அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? ஸோ கிட்னி கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆப்ஷன்ஸ் ஆர் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் இன் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், அதாவது கிட்னி மற்றும் இல்லாமல் வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு அப்படின்னா வேறு இடத்துல பாதிப்பு இருக்குன்னு அப்படின்னாக்கா கிட்னி மற்றும் இல்லாமல் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கீமோதெரப்பி, தட் இஸ் டார்கெட்டட் தெரப்பின்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ் அப்படின்னு வந்தாங்கன்னா சர்ஜரியிலேயே வந்துட்டு வி கேன் க்யூர் த கிட்னி கேன்சர். அண்ட் அவங்க அதுக்கப்புறமா சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பயாப்சி ரிப்போர்ட் அந்த பேஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கீமோதெரப்பி, தட் இஸ் டார்கெட்டட் தெரப்பி அவங்களுக்கு தேவையா இல்லையான்னு அப்படின்றது வந்துட்டு வி வில் அசஸ் அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம். அண்ட் செக்கப் ஃபாலோஅப் 5 years அவங்க நம்மக்கிட்ட ஃபாலோஅப்லேயும் இருக்கணும். ஸோ மறுபடியும் கட்டி வந்திருக்கா அப்படின்றது, ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கட்டி வந்திருக்கா இல்லை வேறு எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு அப்படின்றது அந்த ஃபாலோஅப்பில் வரும்போது தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூ கேன் டேக் இட் வித் சர்ஜரி. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம், மணிவாசன் பேசுகிறேம்மா. ஓகே மணிவாசன் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஒருத்தருக்கு கிட்னி பாதிக்கப்படுதுன்னு சொன்னா வாட் ஆர் தி சிம்டம்ஸ்? அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்? எனக்கு கிட்னி பாதிக்க கால் எரிச்சல் ஒன்று வருமா, இல்லை யூரின்ல போகும்போது எதுனா நொர வருமா? எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு தெரியறதுக்கு எப்படி, வாட் ஆர் தி சிம்டம்ஸ்? ஓகே. ஓகேங்க. ஸோ நார்மலாக கிட்னி பாதிப்பு அப்படின்றது இருக்குன்னாக்கா சிம்டம்ஸ் வைஸ் யூஸ்வலி அவங்களுக்கு யூரின் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூரின் அளவு கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று கால் வீக்கம் அந்த மாதிரி வரும். காலெல்லாம் 2 கால் வீக்கம், அப்புறம் முகம் வீக்கம், இதெல்லாம் ஒரு சில சிம்டம்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம பிளட் டெஸ்ட்லாம் பண்ணலாம். பிளட் டெஸ்ட்டில் பண்ணும்போது யூரியா கிரியாட்டின் அந்த லெவல்ஸ் இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா அதுவுமே கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்கேன் மூலமாக பார்த்துட்டு கிட்னி சைஸோட அசஸ் பண்ணுவோம். ஸோ சைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம அசஸ் பண்ணிவிட்டு
அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வீல் நோ எந்த கிரேடில் வந்துட்டு கிட்னி பாதிப்பு இருக்குன்னு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஓகே டாக்டர். இப்போ வந்து கிட்னி நம்ம எடுத்துக்கிட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் கிட்னியில் ஸ்டோன் வருது. ஸோ அது சின்ன வயசில் இருந்து ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் பெரிய வயசானால் அந்த ஸ்டோன் வர ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்டோனை ரிமூவ் பண்ணக்கப்புறமாவும் இந்த கிட்னி கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, மோஸ்ட்லி இட் இஸ் வெரி ரேர். ஓகே ஓகேங்களா. ஸ்டோன்னால் வந்துட்டு கிட்னி கேன்சர் அப்படின்னு வருது வந்துட்டு இட் இஸ் வெரி ரேர் இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் அவங்களுக்கு ஸ்மோக்கிங், ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன், அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு கிட்னி கேன்சர் வரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹை. ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து சிறுநீரக புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரியா அவர்களோட தான் நம்ம நேரலையில் இருக்கோம். ஸோ ஃபோன் பண்ணுங்கள், உங்களுடைய சிறுநீரக குறித்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக வந்து கேட்கலாம். அதற்கான ஆலோசனைகளை டாக்டர் தெளிவாக கொடுப்பாங்க. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி ரெயின்போ FM 101.4. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் பிரியா அவர்களோட தான் கிட்னி கேன்சர் குறித்த விழிப்புணர்வு பற்றியும் அதன் பற்றிய சந்தேகங்கள் பற்றி வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், நீங்கள் இது வரைக்கும் நிறைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆல்மோஸ்ட் கிட்னியில் பாதி சிலம்பஸை முடிச்சிட்டிங்க தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்னி கேன்சர் வருதுன்னா, இப்போ கிட்னி ஃபெயிலியர்னால் கிட்னியவே டோட்டலாக எடுத்துருவாங்க. ஸோ கிட்னி கேன்சர் அப்படின்னு வரும்போது கிட்னியை வச்சுட்டே அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை கிட்னியை கம்பல்சரி எடுத்துருவாங்களா? ஓகே. ஸோ இப்போது கிட்னி புற்றுநோய் அப்படின்றது வந்துட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ். ஸோ கிட்னி கட்டி வந்துட்டு கிட்னிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னாக்கா, வேறு எங்கேயுமே பரவலை அப்படின்னாக்கா, ஸோ ஆப்ரபிளாக இருக்குது, நம்மளால் முழுமையாக அகற்ற முடியும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஒன்று சின்னதாக இருக்குது, சைஸ் க்ரைட்டீரியான்னு இருக்குது. ஸோ இந்த சைஸ்குள்ளே இருக்க சப்போஸ் சைஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே இருக்குது அப்படின்னாக்கா, நம்மளால் வந்துட்டு முழு கிட்னி எடுக்காமல் வெறும் அந்த கட்டி அண்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் கிட்னி மாத்திரம் நாம் எடுக்கலாம். அது பார்ஷியல் நெஃப்ரெக்டமின் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கட்டி கொஞ்சம் பெரியதாக இருக்குது, நம்மளால் வந்துட்டு கட்டி அண்ட் பார்ஷியல் நெஃப்ரெக்டமி நம்மளால் பண்ண முடியலன்னு அப்படின்னாக்கா கிட்னி முழுமையாக ஒன் சைட் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ இருக்கிற மெடிக்கல் டெக்னிக்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் வேறு சர்ஜரிஸ்லாம் நடக்குது. ஸோ இந்த கிட்னி கேன்சர் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணுவாங்களா, இல்லை லேப்ரோஸ்கோப்பி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம். ஸோ இப்போ இருக்கிற நவீன சிகிச்சை இருக்குது, தட் இஸ் லேப்ரோஸ்கோப்பி அண்ட் இப்போ லேட்டஸ்ட் வந்துட்டு ரோபாட்டிக் சர்ஜரியும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கிட்னி கேன்சர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படி பண்ணுறோம்னாக்கா, அகைன் நான் சொன்ன மாதிரி சைஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஸோ கிட்னி சைஸ் வந்துட்டு கட்டி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு 5 சென்டிமீட்டர் மேலே 7 சென்டிமீட்டர் மேலே அப்படின்னு இருக்குனாக்கா, நம்மளால் வந்துட்டு அதை லேப்ரோஸ்கோப்பி மூலியமாக வந்துட்டு சில நேரங்களில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த டைமில் வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸ் சிறியதாக இருக்குது, சின்ன சைஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குன்னாக்கா கிட்னியில் இருக்கிற புற்றுநோய், நம்மளால் வந்து லேப்ரோஸ்கோப்பி அல்லது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது ரோபாட்டிக் சர்ஜரி, ரோபாட்டிக் நெஃப்ரெக்டமி, இதுவுமே நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இந்த ரோபாட்டிக் சர்ஜரி சொன்னீங்க இல்லையா, ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஷூர். இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னாக்கா, ஸோ லேப்ரோஸ்கோப்பிக்கு இது அடுத்த அட்வான்ஸ்ட் மினிமலி இன்வேசிவ் சர்ஜிக்கல் டெக்னிக். ஸோ இங்கே வந்துட்டு ரோபோ வில் அசிஸ்ட் த சர்ஜன், அதாவது ஒரு ரொபாட்டிக் ஆர்ம்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம், அது வந்துட்டு இட் வில் அசிஸ்ட் த சர்ஜன். ஸோ சர்ஜன் ஆஸ் சச் அவங்க வந்துட்டு ஒரு கன்சோல், ஒரு கம்ப்யூட்டர் கன்சோல் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். பேஷண்ட் ஓட கான்டாக்ட் இல்லாமல் தே கேன் சிட் இன் த கம்ப்யூட்டர் கன்சோல் அண்ட் ஆப்ரேட். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பன் சர்ஜரியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு
அந்த இன்சிஷன் நம்ம ஃபுல் ஓப்பன் பண்ணி வயிற்று ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வர தழும்பு வந்துட்டு கொஞ்சம் பெரியதாக இருக்கும். பட் ரொபாட்டிக் சர்ஜரியில் வந்துட்டு இட்ஸ் அ கீ ஹோல் சர்ஜரி தான், ஒன் ஃபார்ம் ஆஃப் கீ ஹோல் சர்ஜரி. ஸோ அதில் வந்துட்டு சிறியதாக சின்ன இன்சிஷன் சொல்லுவோம். ஸோ தழும்பு வந்துட்டு ரொம்ப சிறியதாக இருக்கும். ஸோ அது மூலியமாக பண்ணுறது வந்துட்டு அந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறதுனால அட்வான்டேஜஸ் என்னென்னா பெயின் கம்மியாக இருக்கும். ஆப்ரேஷன் முடிந்த பிறகு பெயின் கம்மியாக இருக்கும். அதுவுமே இல்லாமல் ஸோ ரெக்கவரி பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஃப்ரம் சர்ஜரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவும் இருக்கும் கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரி. இது ஒரு அட்வான்டேஜ். ஓகே. அண்ட் பிளட் லாஸ் அது எல்லாமே கூட கம்மியாக இருக்கும் ரொபாட்டிக் சர்ஜரியில். ஓப்பன் சர்ஜரியிலையும் கொஞ்சம் பிளட் லாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒன்ஸ் கிட்னியில் கேன்சர் வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமாவும் மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை சில குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சோ மறுபடியும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கா? எஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன், கிட்னி கேன்சர் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபாலோஅப்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்துட்டு தே ஹாவ் டு கம் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப்ஸ் எவ்ரி 3 months அந்த மாதிரி ஒரு 2 to 3 months. அண்ட் செகண்ட் இயர் வந்துட்டு தே ஹாவ் டு கம் எவ்ரி 3 to 6 months. And then third year, fourth year, 5 years, up to 5 years வரைக்கும் they have to be on follow-up. ஸோ அந்த செக்கப் அந்த மாதிரி வரும்பொழுது அப்போ வந்துட்டு நம்ம ரொட்டீன் ஸ்கேன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்ப்போம். அப்போ வந்துட்டு அதில் எங்கேயாவது கட்டி இருக்குது அப்படின்னாக்கா அது சீக்கிரமாகவே நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ரேஷன் பண்ண இடத்துலையோ இல்லை வேறு இடத்துல வந்திருக்குன்னு அப்படின்னாக்கா அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபாலோஅப் வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு 2 வருஷம் 3 ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்போது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து வேறு இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். இப்போ நுரையீரல் தான் மோஸ்ட்லி ஸ்ப்ரெட் ஆகும் கிட்னி கேன்சர். கிட்னி கேன்சர் வந்து மோஸ்ட்லி நுரையீரலுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. மோஸ்ட் காமன் சைட் மெட்டாஸ்டாசிஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும்போது அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டு சஜஸ்ட் த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஒன்று டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு கொடுப்போம். இல்லை அதுவுமே வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு அப்படின்னாக்கா அதுவுமே ஆப்ரேஷன் பண்ணி அகற்றி எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ கிட்னி கேன்சர் நம்ம பேசும்போது மற்ற இடத்துல கேன்சர் வந்தால் நமக்கு ஹேர் லாஸ் இருக்கிறது, நெயில் ப்ரோக்கன் இருக்கிறதுலாம் இருக்கும். ஸோ சேம் சிம்டம்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குமா? லைக் கிட்னி கேன்சர் as such பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ் ஹேர் லாஸ். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த ட்ரீட்மெண்ட். இப்போது அவங்க கீமோதெரப்பி அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் ஹேர் லாஸ் இருக்கும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கீமோதெரப்பி, அது டார்கெட்டட் தெரப்பின்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் ரொட்டீனாக நம்ம கொடுக்குற கீமோதெரப்பி ட்ரக்ஸ் மாதிரி அதில் வர்றது வந்து ஹேர் லாஸ் எல்லாமே எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்காது சைடு எஃபெக்ட்ஸ். எஸ், பட் கிட்னி கேன்சர் as such இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ் ஹேர் லாஸ். இட் இஸ் த சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் த கீமோதெரப்பி ட்ரக்ஸ். அதனாலேயும் ஹேர் லாஸ் அதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ வந்து கிட்னி கேன்சர் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். ஸோ அதே சமயத்தில் கிட்னி கேன்சருக்கு முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்ல. இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி ஏதாவது பிபி அதிகமாக இருந்தாலும் ஒபிசிட்டி அதிகமாக இருந்தாலும் வரும்ன்ட்டு. பட் இருந்தாலும் அந்த கேன்சர் வந்திருக்கு அப்படின்றப்ப ஒரு சிம்டம்ஸ் வரும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது எப்படி கிட்னி கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறோன்னா ஒன்று சிம்டம்ஸ் வரதுனால, அதாவது அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி யூரினில் பிளட் பாஸ் பண்ணுறது அது ஒரு சிம்டம். அப்புறம் வயிற்று வலி இதெல்லாம் ஒன் சிம்டம். அப்படி இல்லைனாக்கா ஸ்க்ரீனிங் வந்துட்டு ஒரு சில கேன்சர்ஸ்க்கு இப்போ நம்ம பிரெஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், அப்புறம் குடல் கேன்சர், இந்த 3த்துக்குமே வந்துட்டு ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காமன் கேன்சர்ஸ். ஸோ இவங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணும்போது வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளால் கேன்சர் கண்டுபிடிக்க முடியும். பட் கிட்னி கேன்சர் வந்து பொதுவாகவே நம்ம இந்த ஜென்ரல் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா அதோட இன்சிடென்ஸ், அதாவது கேன்சர் வரக்கூடிய அந்த இன்சிடென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ஸ்க்ரீனிங் எல்லாமே வந்துட்டு, அதாவது நம்ம கண்டுபிடிக்கணும் சிடி எடுக்கிறது, சிடி ஸ்கேன் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இதிலெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணுன்னா அது வந்து அவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ பட்
நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ரொட்டீன் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதிலே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லாமே இப்போது லேட்டஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே கவர் ஆகுது. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு கிட்னியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னாக்கா அதில் கூட கண்டுபிடிக்கப்படலாம். ஓகே டாக்டர், ஒரு நேர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், யார் எங்கிறது பேசுகிறீங்க? ஹலோ டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். ஐ எம் அனோஷ் ஃப்ரம் வேலூர். ஹலோ சார். ஒன்றும் இல்லை டாக்டர், இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காரு. அவர் வந்து இது டேப்லெட்ஸ் எடுத்தாருன்னா இங்க, பட் வந்து அவருடைய டயபெட்டிஸ் வந்து அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் வந்து ஒரு 20 years எடுக்கும்போது அந்த சைட் எஃபெக்ட்ஸ்னால கிட்னி அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க, அது உண்மையா டாக்டர்? டயபெட்டிஸ் டேப்லெட்டால கிட்னி அஃபெக்ட் ஆகுதான்னு கேட்குறீங்களா? ஆமா, 20, அதாவது லாங் டர்ம்ல லாங் டர்மா டேப்லெட் எடுத்தா கிட்னி அஃபெக்ட் ஆகுமான்னு கேக்குறீங்க. ஓகே ஓகே, டாக்டர் அதுக்கான பதில் சொல்லுவாங்க, ரேடியோல கேளுங்க. ஓகே ஓகே ரைட், தேங்க் யூ. சொல்லுங்க டாக்டர். ஓகே சார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டயபெட்டிஸ் ட்ரக்ஸுனால வந்துட்டு கிட்னி பாதிப்பு வந்துட்டு உடனே வரப்போகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ டயபெட்டிஸ் பை இட் செல்ஃப், அந்த டயபெட்டிஸ்னால் வந்துட்டு கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். பட் ஆனால் அது கூட எடுக்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸ்னால வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறது வந்துட்டு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சார். ஓகே டாக்டர், அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாமா? வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்கள் கேளுங்க மேம். கண்டிப்பா டாக்டர், 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த பொதுவாக இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கின்ல ஒரு மாதிரி டார்க் பேச்சஸ் அப்படிங்கறது வருது. இது சுகர் லெவல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால வருது அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லது வைசி வர்சாவா சுகர் எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்லயும் இது மாதிரியான சைடு எஃபெக்ட் வருங்கிறாங்க. உண்மையாலுமே ஸ்கின் சேஞ்சஸ்க்கும் டயபெட்டிஸ்க்கும் நேரடியா அல்லது மறைமுகமா தொடர்பு இருக்கா? அது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, கிட்னி ஃபெயிலியர் ஆகி அந்த டயாலிசிஸ் மாதிரி போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஏற்படுறது அப்படிங்கறத தடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எச்சரிக்கையா நடந்துக்கணும்? இத பத்தின ஒரு விழிப்புணர்வு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓகே, கண்டிப்பா டாக்டர் சொல்லுவாங்க. ஓகே, நன்றி. ஓகேம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ்னால வர வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் அந்த மாதிரிலாம் வருதுன்னு அப்படின்னாக்கா எஸ், டயபெட்டிஸ்னால வரலாம். பட் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால, டயபெட்டிஸ் ரிலேட்டட் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால அந்த மாதிரி வருதுன்னு அப்படின்னாக்கா அது செகண்ட் இட் இஸ் லிட்டில் ரேர் தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அது ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ்னாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கான்னு அதையுமே நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று, நீங்கள் செகண்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு போகிற அளவுக்கு நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ரீனல் ஹெல்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாமே வந்துட்டு சிறிய வயதிலேருந்தே வந்துட்டு நம்ம டயபெட்டிஸ், சுகர் ப்ராப்ளம் அல்லது பிபி, ஹைப்பர் டென்ஷன், பிபி ஹையாக இருக்குது, ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாமே தடுக்கணும்னு அப்படின்னாக்கா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அர்லியர் ஏஜ்லேருந்தே நம்ம வந்துட்டு அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டாலே வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ பொதுவாகவே வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் காசஸ் வந்து டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷன் தான் பெரியவர்களுக்கு வருது. அந்த ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா இது 2 தான் வருது. ஸோ இதை வந்துட்டு நம்ம தடுக்கணும்னு அப்படின்னாக்கா மெயினாக இது 2மே தடுக்கணுன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இது பண்ணாலே இந்த 2மே நம்ம சிறிய வயதிலே வராமல் கொஞ்சம் அது தள்ளி போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து முன்னாடி காலர்ஸ் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்னா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வச்சு பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ கிட்னி கேன்சர் வந்தவங்களுக்கும் அண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் 2 பேருக்குமே டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, இட்ஸ் அ வெரி நைஸ் கொஸ்டின்.
ஸோ கிட்னி ஃபெயிலியர், அதாவது மெடிக்கல் காசஸ்னால வர கிட்னி ஃபெயிலியருக்கு வந்துட்டு இப்போ டயாலிசிஸில் இருப்பாங்க சில பேர். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. பிஃபோர் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ டயாலிசிஸில் வந்து அவங்களால வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியல. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா டயாலிசிஸும் ஒர்க் ஆகாது. அப்போது அந்த ஸ்டேஜில் வந்துட்டு தே ஹாவ் டு கோ ஃபார் அ ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னாக்கா எஸ் அவங்களுக்கு பண்ணலாம். பட் கிட்னி கேன்சர் வந்து அவங்களுக்கு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண, அதாவது 2 பக்கமே கிட்னி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றத ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இஸ் வெரி லோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 பக்கமே கிட்னி கேன்சர் வருதுன்னா நம்ம வந்து ஸ்டேஜ்டாக தான் நம்ம பண்ணுவோம். 2 பக்கமே கிட்னி எடுத்தாக்க கண்டிப்பாக வி கேன் நாட் சர்வைவ். ஸோ எந்த சைடு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த சைடை அட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆப்போசிட் சைடு வந்துட்டு அட் அ லேட்டர் ஸ்டேஜ் வந்து வி வில் டூ த சர்ஜரி. ஸோ அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வி வில் சி ஹவு தே ஃபங்க்ஷன். அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரி பண்ணலாமா, இல்லைனா வந்துட்டு கீமோதெரப்பி ஒரு டார்கெட்டட் தெரப்பி அந்த மாதிரி கொடுத்துட்டு சைஸை கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சர்ஜரி பண்ணலாமான்னு அப்படின்றது ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் பொதுவாகவே ரீனல் கேன்சர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் யூஸ்வலி தே டோன்ட் சஜஸ்ட். இப்போ 2 பக்கமே கிட்னி எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா டிரான்ஸ்பிளான்டட் கிட்னிலுமே வந்துட்டு மறுபடியும் அந்த கேன்சர் வரத்துக்கு, அதாவது ரெக்கரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வரத்துக்கான சான்சஸ்மே ஹை. ஸோ the transplant will be of no use in kidney cancer patients. ஓகே டாக்டர். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷனே நடக்காது அப்படி சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி டாக்டர் சர்வை பண்ண முடியும்? எஸ், அதை சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஆப்போசிட் கிட்னி அவங்களுக்கு வந்துட்டு இட் வில் பி ஃபங்க்ஷனிங். வி ஆர் நாட் கோயிங் டு நம்ம வந்து 2 பக்கமே கிட்னி எடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அவங்க கிட்னி அந்த கட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஸோ ஒரு பக்கம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு சைடு வந்துட்டு அவங்கள வந்து ஸ்டேஜ்டாக சர்ஜரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி டார்கெட்டட் தெரப்பி அதை கொடுத்துட்டு அந்த கட்டி சைஸ் குறைச்சிட்டு ஃபுல் கிட்னி எடுக்காமல், ஆமாம் முழு கிட்னி எடுக்காமல் வெறும்னா அந்த கட்டியும் ஒரு போர்ஷன் ஆஃப் கிட்னி மட்டும் நாம் எடுத்துட்டு அண்ட் இஃப் நீடு தே மைட் ஹாவ் டு கோ ஃபார் டயாலிசிஸ். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. ஓகே, லைனில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக டயாலிசிஸில் முடிச்சிங்கல்ல டாக்டர், இப்போ கிட்னி கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமாவும் டயாலிசிஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஆஃப்டர் கீமோதெரப்பி? அது வந்து இட் டிபெண்ட்ஸ். அதாவது அவங்களோட ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவோம், அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் அசஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, கிளாமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், அதாவது ஜிஎஃப்ஆர். ஸோ அதை வந்து எவ்வளோ இருக்குன்னு அந்த பர்சனுக்கு வந்துட்டு அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி ஸோ அது கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா தென் தே வில் ஹாவ் டு நீட் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, தட் இஸ் டயாலிசிஸ். ஓகே டாக்டர். டாக்டர் பிரியா அவர்களோட வந்து ஹலோ டாக்டரில் வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசலாம். டாக்டர் ஒரு நேர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் பேசிடலாமா? ஓகே. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? முரளி பேசுகிறேன். முரளியா? உங்களை ரேடியோவை ஆஃப் பண்ணிவிடுங்க சார். மேடம் கேளுங்க சார், உங்களை சரிங்களா டாக்டர் கிட்ட கேளுங்க. இல்ல இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒரு கிட்னி ஃபெயிலியரா இருக்காரா? டயாலிசிஸ் பண்ணியிருந்தாரு. 2 கிட்னி பற்றி ஒன்று கொடுத்தா அவங்க வைப் அவங்க கொடுத்து சொல்ல ரீசெண்டாக போன வாரம் தான் மேடம் 5 years இருந்தார் மேடம். ஓ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இப்போ போன வாரம் கவர்மெண்ட்ல பண்ணியிருந்தாரு அவரு. முதல்ல ஜிஎஸ்டி பண்ணி அப்படிங்கிற டயாலிசிஸ் பண்ணிட்டாங்க போன சொல்லி. ஆனா ஏஜ் பார்த்தா 51 போயிட்டேன், 5 years போயிட்டேன் மேடம். இதுல உங்களுக்கு என்ன கேள்வி சார் இருக்கு? இதுல அதுதான் அதை பத்தி டவுட் தான் மேடம். சாப்பாடு ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு, வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, ஜாபுக்கு போக முடியல, ஃபேமிலியே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு மேடம். அதான் அதை பத்தி கேட்கணும், எப்படி எதனால அவங்க இறந்தாங்க? அது டயாலிசிஸ் டயாலிசிஸ் தான் மேடம். ஒரு கிட்னி கொடுத்தாங்க. சரி சார், டாக்டர் உங்களுக்கான அதான் சார் டாக்டர் உங்களுக்கான கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க சார். 45 years ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்ட் 51 ஏஜில் 5 years டயாலிசிஸ் பண்ணி இறந்துட்டாங்களாம். ஸோ டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே ரொம்ப ஷார்ட் பீரியடில் இறந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே. ஸோ அகைன் அதை நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்னென்ன
மற்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து சுகர் இருக்குது, இல்லைனா வந்துட்டு பிபி ப்ராப்ளம் இருக்கா, இல்லைனா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது மாரடைப்பு அந்த மாதிரியான ப்ராப்ளம், அந்த ரிலேட்டட் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு அதை வந்து அது ரூல் அவுட் பண்ணிடணும். ஸோ கிட்னி மாற்றமே இல்லாமல் இதுவும் ஆடடாக இருக்குது அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ்னால் அவங்களுக்கு உயிர் இறப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வந்துட்டு டயாலிசிஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த ரீனல் ஃபெயிலியர், கம்ப்ளீட் ரீனல் ஷட் டவுன், அதனாலும் வந்துட்டு அவங்களுக்கு உயிர் இறப்பு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கூடாஞ்சேரியில இருந்து குமார் பேசுறேன். உங்களோட சந்தேகங்களுக்கு என்ன சார்? டாக்டர்கிட்ட பேசணும். பேசுங்க சார், பேசுங்க. ஹலோ. வணக்கம் சார். டாக்டர், இப்போ நமக்கு வந்து கிட்னி இப்போ ஃபெயிலியர் ஆச்சு, எப்படி நமக்கு சிம்டம் தெரியும்? இதுக்கு டாக்டர் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துட்டாங்க. சரி, இருந்தால் உங்களுக்காக டாக்டர் சொல்லுவாங்க, கேளுங்க. ஏன்னா நான் இப்போதான் ரேடியோ ஆன் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக சொல்லுவாங்க. சொல்லுங்கள் டாக்டர். ஓகே சார். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிட்னி பாதிப்பு அப்படின்றது வந்துட்டு நம்மளால் எப்படி சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாதிரி யூரின் குறைவாக போகிறது, ஸோ அது ஒன் ப்ராப்ளமாக இருக்கும். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி கால் வீக்கம் அல்லது முகம் வீக்கம் அப்படின்ற வர்றது, ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அப்புறம் ரத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த யூரியா, கிரியாட்டின், அந்த பிளட்டில் இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அப்படின்னாக்கா அதுவுமே வந்துட்டு கிட்னி பாதிப்பு இருக்குன்னு அப்படின்றது ஒரு சில அறிகுறிகள். ஓகே டாக்டர், இப்போ நான் கேட்க போகிறது கொஞ்சம் முக்கியமான கேள்வினே எடுத்துக்கலாம். இப்போ ஆண்கள் பெண்கள் இவங்க 2 பேருடைய உடல் அமைப்புமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கிட்னி கேன்சர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2 பேரில் யாருக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு? ஓகேங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேல்ஸில் தட் இஸ் வெரி காமன் கம்பேர்ட் டு ஃபீமேல்ஸ் கிட்னி கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ தட் இஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா அவங்கள நான் சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீமேல்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது மேல்ஸுக்கு வந்துட்டு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்கிறனால ஸோ ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிட்னி கேன்சர் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபீமேல் அதே மாதிரி ஃபீமேலுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெண்களுக்கு வந்து வரும், பட் ரொம்ப சீக்கிரமாக ட்ரீட் ஆகிடுமா? ஆக்சுவலி சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுமா அவங்களுக்கு? அப்படி கிடையாதுங்க. ஸோ ஜெண்டர் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் டிஃபர் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபார் போத் இட் இஸ் த சேம் ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர், இப்போ மெயினாக கடைசி கொஸ்டின்கே நம்ம வந்துட்டோம்னு சொல்லலாம். எந்த ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம கிட்னி ஹெல்த்தாக இருக்கும், இல்லை நம்ம உடம்புல கேன்சரே வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்? ஏன்னா இப்போ இருக்கிற கல்ச்சர் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் சாப்பிட்றதோட வெளியே சாப்பிட்றது தான் அதிகமாகிடுச்சு. ஸோ நிறைய பேர் சொல்கிறது படி சோடியம் கண்டென்ட்லாம் இப்போ எல்லா ஃபுட்லேயுமே இன்க்ரீஸ்டாக இருக்குது. சேம் வே சுகர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ கிட்னிலையும் சரி, இல்லை உடலில் எங்கேயுமே கேன்சர் வரக்கூடாது அப்படின்னா ஆஸ் எ ஆன்காலஜிஸ்டாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஃபுட்ஸ் என்னது? ஸோ புற்றுநோய் பாதிப்பை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேன்சர்ஸ் அப்படின்னா நம்மளால் வந்து டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ்னால வந்துட்டு எஸ் வி கேன் ப்ரிவெண்ட். பட் அதையும் மீறி கேன்சர் வருதுன்னு அப்படின்னாக்கா அது வந்து ஜெனட்டிக் காசஸ்னால அதுவுமே வரும். பட் அது வந்து நம்மளால் தடுக்க முடியாது. பட் டயட்ரினால் எஸ் டெஃபினட்டாக வந்துட்டு நம்மளால் வந்து அந்த எர்லியர் ஸ்டேஜாக நம்ம சிறிய வயதில் வருது அப்படின்றத வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி சில கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது பிரெஸ்ட் கேன்சர், அப்புறம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு எடை, அதாவது ஒபிசிட்டி, அவங்களுக்கு வந்து எடை கூடுதலாக இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் வர தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அவங்க உடல் பயிற்சி இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங், அப்புறம் யோகா இதெல்லாம் அவங்க பண்ணாலே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து கேன்சர் வராமல் தடுக்க முடியும். இன்னொன்று ஃபுட் டயட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தால் ஸோ கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு கேன்சர் வரதுக்கான
தடுக்கும். அண்ட் வெளியே ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் இந்த மாதிரியான கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாமே வந்துட்டு கம்மி பண்ணால் இட் இஸ் டெஃபினெட்லி குட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் ஹெல்த். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆயில், அந்த ஃப்ரைட் ஃபுட்ஸு இதெல்லாமே வந்து ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பாடியில். ஸோ நம்ம எவ்வளோ அளவு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்கிறோமோ இதெல்லாமே வந்து அந்த ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு it can tackle all that oxidant stress to some extent and prevent cancer. So நிறைய இந்த ரெட் மீட் சாப்பிட்றாங்க, ஸோ டெய்லி பேசிஸ் மீட், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் ஆஃப் குடல் கேன்சர், அதாவது கோலான் கேன்சர் ஆர் கேஸ்ட்ரிக் கேன்சர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். அப்புறம் ஸ்மோக்டு ஃபுட்ஸ், இந்த பார்பிக்யூஸில் அந்த ஸ்மோக்டு ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதனாலையுமே வந்துட்டு கேன்சர் ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் நம்ம ரெகுலராக எடுக்காமல் எப்பயாவது ஒரு நாள் எடுக்கலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப ரெகுலராக அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறாங்கன்னு அப்படின்னாக்கா கேன்சர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. ஓகே டாக்டர், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு கொடுத்துட்டீங்க. கிட்னி ஃபெயிலியருக்கான, கிட்னி கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணலாம் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நீங்கள் இங்கே வந்து பேசினதுக்கு. Thank you FM Rainbow for calling me on this World Kidney Cancer Day and kidney pattina vilpunarvu. I hope I have answered all the questions. Thank you. கண்டிப்பாக டாக்டர். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி ரெயின்போ FM 101.4.